ராஜஸ்தான் நார்த் இந்தியாவோட வரலாற்று சிறப்புமிக்க மாநிலங்களில் ஒன்று. பல நூற்றாண்டுகளாக ராஜபுத்திர மன்னர்களோட வீர வரலாறுகள் இங்கே எழுதப்பட்டிருக்கு. இசை, நடனம், கலை போன்றவை தலைமுறைகள் கடந்தும் இங்கே வளர்ந்து வந்திருக்கு. ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் போன்ற நகரங்கள் ஆயிரக்கணக்கான கதைகளுக்கு சாட்சியாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாணயத்துக்கும் ரெண்டு பக்கங்கள் இருக்க மாதிரி ராஜஸ்தானோட அழகான முகத்துக்கு பின்னாடி பல மர்மங்களும் புதைஞ்சு கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு மர்ம கதை ஜெய்சால்மர்ல இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க குல்தாராங்கிற கிராமம் பற்றினது. அங்கே வீடுகள் இருக்கும், ஆனால் அதில் மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. கோவில் இருக்கும், ஆனால் அதில் சிலைகள் இருக்காது. ஒரு காலத்தில் பாலிவால் பிராமணர்கள் வாழ்ந்த செழிப்பான கிராமமாக இருந்த இந்த இடத்துல குழந்தைகளோட சிரிப்பும் மக்களோட சந்தோஷமான வாழ்க்கையும் நிரம்பி இருந்துச்சு. அந்த கிராம மக்கள் தங்களோட வீடுகள், கோவில்கள், வயல்கள் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. அவங்க போகும்போது அந்த கிராமத்துக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல இனிமேல் யாரும் வந்து தங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சுமார் 200 ஆண்டுகளாக அந்த கிராமம் இன்னைக்கு வரைக்கும் வெறிச்சோடி இருக்குது. இங்கே தங்கணும்னு யாராவது வந்தால் அவங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சிரும்னு உள்ளூர் மக்கள் நம்புகிறாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அங்கே யாரும் போகிறதுக்கு பயப்படுவாங்க. இரவு நேரங்களில் பெண்கள் அழுகிற சத்தம், குழந்தைகள் சிரிக்கிற சத்தம், யாரோ நடந்து போகிற காலடி சத்தம் அங்கே கேட்குறதா சொல்லப்படுது. இந்த கதை இந்தியாவோட மிகவும் பேய்கள் உலாவும் கிராமங்களில் ஒன்றா கருதப்படுற குல்தாரா கிராமம் பற்றினது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ்மாறன். ஜெய்சால்மர்லேருந்து சுமார் 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மார்வார் பகுதியோட பாலிங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான பிராமண குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பாலி பகுதியில் வாழ்ந்ததுனால பாலிவால் பிராமணர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. அவங்க வணிகத்தில் திறமையானவர்களாக இருந்தாங்க. அந்த பகுதியில் தங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்தி இருந்ததுனால அவங்க பெரும் பணக்காரர்களாக இருந்தாங்க. மன்னருக்கு அதிக வரி செலுத்துறவங்களும் இவங்க தான். அதனால் அவங்களுக்கு அந்த பகுதியில் பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. 1268ஆம் ஆண்டு ராத்தோர் வம்சத்தை சேர்ந்த ராவ் சீகாங்கிற மன்னர் மார்வார் பகுதியை அவரோட ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். என்னதான் பாலிவால்களுக்கு செல்வ செழிப்பு இருந்தாலும் மேற்கு பகுதியில் இருந்து அடிக்கடி படையெடுத்து வந்த முஸ்லிம் ஆக்கிரமிப்பாளர்களோட அச்சுறுத்தல் இருந்துச்சு. அதனால தங்களை பாதுகாக்கும்படி அவங்க ராவ் சீகா மன்னர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவரும் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதா வாக்குறுதி கொடுத்தாரு. பாலிவால்கள் ஆபத்தில் சிக்கின ஒவ்வொரு முறையும் ராவ் சீகா அவங்களுக்காக போராடினாரு. ஆனால் 1273ஆம் ஆண்டு நடந்த ஒரு போரில் ராவ் சீகா உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாலிவால்கள் உட்பட முழு மார்வார் பகுதியும் ஆக்கிரமிப்பாளர்களோட தாக்குதலுக்குள்ளானுச்சு. பாலிவால்களோட மத உணர்வை புண்படுத்துறதுக்காக அவங்க குடிநீர் எடுக்கிற குளத்துல ஒரு பசுமாடை கொண்டு வீசினாங்க. இதனால கோபமான பாலிவால்கள் அவங்களோட சண்டை போட்டு கடைசியில் தோல்வி அடைஞ்சாங்க. இதில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. சிலர் ஜெய்சால்மருக்கு தப்பிச்சு போனாங்க. அங்கே இருந்த மகாராவல் மன்னர் ஜெய்சால்மர்லேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு நிலப்பகுதியை அவங்களுக்கு கொடுத்து அங்கே குடியிருப்பை உருவாக்க சொன்னார். ஆனால் பாலைவனமாக இருந்த அந்த நிலத்தில் குடியிருப்பை உருவாக்குறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் பாலிவால்கள் அறிவுலையும் உழைப்புலையும் சிறந்தவங்க. அவங்க காக்னி நதிக்கரையில் ஒரு புதிய கிராமத்தை உருவாக்குனாங்க. அது வெறும் குடியிருப்பாக மட்டும் இல்லாமல் வளமான சமூகமாகவும் அதை மாற்றினாங்க. ஆனால் 1820ஆம் ஆண்டு ஜெய்சால்மர் அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. மகாராவல் கட்சிங் ஆட்சிக்கு வந்தார். அவர் மிகவும் மென்மையான மற்றும் ஈஸியாக நம்பக்கூடிய ஒரு மன்னராக இருந்தார். அதே சமயத்தில் சலீம் சிங் மேத்தா பல ஆண்டுகளாக அரசரோட திவானாக இருந்தார். மகாராவல் கட்சிங்க்கு அரியணை கிடைக்க முக்கிய காரணம் சலீம் சிங் தான் சொல்கிறாங்க. அதனால் அவர் தன்னிச்சையை ஆட்சி பண்ண தொடங்கினார். மன்னர் கூட அவரோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு பொம்மையாக மாறிட்டார். முன்னாடி இருந்த ஜெய்சால்மர் மன்னர்கள் போலவே குல்தாரா மக்களுக்கும் மகாராவல் கட்சிங்க்கும் நல்ல உறவு இருந்துச்சு. அவங்க நேரத்துக்கு வரி செலுத்தினாங்க, அரசுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சாங்க. அதனால் அரச குடும்பத்தில் அவங்களுக்கு பெரும் மரியாதை இருந்துச்சு. ஆனால் சலீம் சிங் மட்டும் பாலிவால்களோட வளர்ச்சியை விரும்பலை. அவர் மிகவும் கொடூரமான மனிதராக இருந்தார். கிராம மக்கள்கிட்ட இருந்து கடுமையாக வரி வசூலித்தார். யாராவது வரி செலுத்தலைன்னா அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் பொதுமக்கள் முன்னாடி அவமானப்படுத்துவார். அவரோட படைகள் கிராமத்துக்குள்ளே போய் தானியங்கள், கால்நடைகள், நகைகள் இப்படி எதையும் விட்டு வைக்காமல் கொள்ளையடிப்பாங்க.
அவரோட கொடுமை அளவுக்கு மீறினதுனால மக்கள் அவரை சலீம் சிங்னு சொல்லாம ஜலீம் சிங், அதாவது கொடூர சிங்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. குல்தாரா மட்டும் இல்லாம அதை சுத்தி இருந்த 83 கிராமங்கள்ல வசிச்சிட்டு இருந்த அனைத்து பாலிவாள்களுக்கும் விதிக்கப்பட்ட வரியை பல மடங்கு உயர்த்தினாரு. வரியை செலுத்தலைன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு எச்சரிச்சாரு. ஆனா அமைதியா வாழ விரும்பின பாலிவாள்கள் மனசு கஷ்டப்பட்டாலும் அந்த அதிக வரியை செலுத்த தொடங்கினாங்க. அந்த டைம்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் தான் சுமார் 500 ஆண்டுகளா வளமா இருந்த குல்தாராவோட வரலாற்றையே நிரந்தரமா மாத்தினுச்சு. உள்ளூர் நாட்டுப்புற கதைகளின்படி 1825ஆம் ஆண்டு ஒரு நாள் சலீம் சிங் தனது வீரர்களோட குல்தாரா கிராமம் வழியா போயிட்டு இருந்தான். அங்க கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருந்த அந்த கிராம தலைவரோட மகளோட அழகை பார்த்து அவன் மேல ஆசைப்பட்டான். உடனே திருமண கோரிக்கையோட அந்த கிராம தலைவரோட வீட்டுக்கு போனான். ஆனா ஏற்கனவே அவனுக்கு 7 மனைவிகள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அழகான பெண்களை தேடி அவங்கள திருமணம் செய்யறத அவன் ஒரு வழக்கமாகவும் வச்சிருந்தான். அதனால கிராம தலைவரும் கிராம மக்களும் அதிர்ச்சியானாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு வேற ஒருத்தரோட நிச்சயம் செய்யப்பட்டிருந்துச்சு. இதை அவங்க சலீம் கிட்ட சொன்னாங்க. ஆனா அவன் அதை கேட்கவே இல்லை. நான் சொல்றது நடக்கணும், இல்லைனா படையோட வந்து இந்த கிராமத்தை அழிச்சிட்டு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவேன்னு மிரட்டுனா. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாள் வரை அவங்களுக்கு அவகாசமும் கொடுத்துட்டு போனான். இந்த செய்தி கிராமம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவணுச்சு. எல்லா பெரியவங்களும் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினாங்க. முதல்ல மன்னரை சந்திச்சு உதவி கேட்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா சலீம் சிங் மன்னரை மீட் பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் அவங்களுக்கு கொடுக்கல. கிராம மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சாங்க. பல தடவை பஞ்சாயத்து கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. இறுதியா பௌர்ணமி நாளும் வந்துச்சு. அதனால கடைசியா ஒரு பஞ்சாயத்து கூட்டம் நடத்தினாங்க. இந்த டைம் கண்டிப்பா ஒரு முடிவு எடுக்கணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டுச்சு. சலீம் சிங் சொல்றதை கேட்கலனா அவன் படையோட கிராமத்துக்கு வந்து பெண்கள் குழந்தைகள்னு பார்க்காம எல்லாரையும் கொன்னுருவான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த கிராமத்தோட மூத்தவங்க ஒரு கடினமான முடிவை எடுத்தாங்க. நாம எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறுவோம், ஆனா கண்டிப்பா நம்ம பொண்ணை மட்டும் அந்த கொடூரன் கிட்ட ஒப்படைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த முடிவை கேட்டதும் அங்க சில நிமிஷம் அமைதி நிலவுனுச்சு. பல தலைமுறைகளை உழைச்சி கட்டின வீடுகள், உருவாக்கின வயல்கள், செழிப்பா வளர்த்த கிராமம், இது எல்லாத்தையும் ஒரே இரவுல விட்டுட்டு வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஆனா தங்களோட குல மரியாதையையும் பெண்களோட கண்ணியத்தையும் காப்பாற்ற அவங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால குல்தாரா மட்டும் இல்லாம பாலிவாள்கள் வசிச்ச 84 கிராமங்களும் அன்னைக்கு நைட்டே ஜெய்சால்மர் பகுதியை விட்டு வெளியேற முடிவு பண்ணாங்க. அதுபடி ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட பொருட்களை எடுத்துட்டு அமைதியா அவங்க வீடுகளை விட்டு வெளியேறினாங்க. ஒரே இரவுல அவங்க ஜெய்சால்மரோட எல்லையை தாண்டி போனாங்க. ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு ஒரு சாபம் விட்டுட்டு போனதா சொல்லப்படுது. இந்த கிராமத்துல இனிமேல் யாரும் குடியேற முடியாது. அப்படி குடியேற முயற்சி பண்ணா அவங்களுக்கு நிம்மதி கிடைக்காது, அவங்க வாழ்க்கையும் சீரழியும்னு சாபம் விட்டதா சில நாட்டுப்புற கதைகள் சொல்லுது. அடுத்த நாள் சலீம் சிங் அந்த கிராமத்துக்கு வந்து அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சியில ஆழ்த்துனுச்சு. சில வீடுகளில் அடுப்புகள் இன்னும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. மாட்டுத்தீவனம், பாத்திரங்கள், உடைகள் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அந்த கிராமத்துல எல்லாமே இருந்துச்சு. ஆனா மக்கள் மட்டும் அங்க இல்ல. அங்க மக்கள் இல்லாததை பார்த்த சலீம் சிங்க்கு கோபம் வந்துச்சு. பாலிவாள்கள் அவன்கிட்ட தலை குனிறதை விட அவங்களோட வீடுகள், நிலங்கள் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியேற முடிவெடுத்ததை அவனால் ஏற்றுக்க முடியல. அது அவனுக்கு அவமானமாகவும் தோல்வியாகவும் இருந்துச்சு. சில காலத்துக்கு அப்புறம் சலீம் சிங்கும் இறந்துட்டான். ஆனால் அதுக்கப்புறம் கூட குல்தாரா மீண்டும் உயிர் பெறலை. அங்கே குடியேறினவங்களோட வாழ்க்கை நல்லா போகலை. சிலர் இறந்து போனாங்க, இன்னும் சிலர் மனநிலை இழந்ததா சொல்லப்படுது. இரவு நேரங்களில் குல்தாரா பகுதியில் பெண்கள் அழுகிற சத்தம், குழந்தைகள் சிரிக்கிற சத்தம், யாரோ நடந்து போகிற மாதிரி காலடி சத்தம் கேட்குறதா சொல்கிறாங்க. சிலரோட நம்பிக்கைப்படி குல்தாராவை விட்டு வெளியேறின மக்களோட ஆவிகள் இன்னும் அங்கே சுற்றிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வேலை செஞ்ச லெப்டினன்ட் கர்னல் ஜேம்ஸ் ஸ்டோட் அவரோட ஆனல்ஸ் அண்ட் ஆன்டிகுட்டிஸ் ஆஃப் ராஜஸ்தான்கிற புக்கில் குல்தாராவோட சாபத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அதனால் அந்த கிராமத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பித்தாங்க. அங்கே போன பல பேர் விசித்திரமான அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. சிலர் பகல் நேரத்தில் கூட யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் அவங்கள சுற்றியும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
இன்னும் சிலர் பழைய கிணறு மற்றும் கோவில் பக்கத்துல நடந்து போகும்போது யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் தங்களை ஃபாலோ பண்ற மாதிரி உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட புகழ்பெற்ற அமானுஷ்ய ஆய்வாளரான கௌரவ் திவாரி இந்தியன் பேரானார்மல் சொசைட்டிங்கிற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணவர். இவர் இந்தியாவில் பேய்கள் இருக்கதா சொன்ன பல இடங்களில் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2010 முதல் 2016 வரைக்கும் குல்தாராக்கு போய் ஆய்வு பண்ணாரு. அவரோட கூற்றுப்படி அங்க நகரும் நிழல்கள், விசித்திரமான குரல்கள், கண்ணுக்கு தெரியாத இருப்புகள் அவர் உணர்ந்ததா சொல்லியிருக்காரு. மேலும் குல்தாரா பகுதியில் 30 முதல் 40 ஆவிகள் இருக்கதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. குல்தாரால நடந்த அனுபவங்களை பற்றி சொன்ன சில நாட்கள்லேயே 2016ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி கௌரவ் திவாரி அவரோட வீட்டு பாத்ரூம்ல மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டாரு. அவரோட மரணம் பல கேள்விகளை எழுப்புனுச்சு. சிலர் இதுக்கும் குல்தாராவுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு நம்பினாங்க. ஆனால் அதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் இதுவரைக்கும் கிடைக்கல. சில புவியியல் நிபுணர்கள் மேற்கொண்ட ஆய்வுப்படி பாலிவால் கிராமங்கள் நிலதிர்வு ஏற்படக்கூடிய புவியியல் கோடுகளுக்கு மேல் அமைஞ்சிருக்கு. அதனால ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அந்த பகுதியில் பாதிச்சிருக்கலாம்னு சொன்னாங்க. இன்னும் அங்கே இருக்க இடிபாடுகளில் இடிஞ்ச கூரைகள், உடைஞ்ச தூண்கள் மற்றும் பல கட்டிட சேதங்களோட தடயங்கள் காணப்படுது. இதெல்லாம் சாதாரண காலநிலை மாற்றத்தினால ஏற்பட்டதா தெரியல. அடிக்கடி ஏற்படுற நிலநடுக்கங்கள்னால மக்கள் பெரும் இழப்புகளை சந்திச்சிருக்கலாம். இறுதியில அந்த பகுதியை விட்டு வெளியேறி இருக்கலாம்னு சில ஆய்வாளர்கள் கருதுறாங்க. குல்தாரா உண்மையாவே சாபத்தால வெறிச்சோடிய கிராமமா, இல்லனா இயற்கை பேரழிவுகள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியால மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்று குடியிருப்பா? அதுக்கான பதில் இன்னும் ராஜஸ்தானோட மணற்பரப்புக்குள்ள புதைஞ்சிருக்கும் ஒரு மர்மமாவே இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you.